ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இப்போ இதில் பார்க்க போகிறது வந்துட்டு ஒரு கேதரிங் பாட்டம் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது தான். கேதரிங் பாட்டம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கிளாத் வந்து நல்லா ஃப்ரீயாக ஃபோல்டு பண்ணி லென்த்து ஜாயிண்ட் இல்லாமல் வர்ற மாதிரி இருந்தால் தான் நம்மளால் அது வந்து நல்லா நீட்டாகவே ஸ்டிச் பண்ண முடியும். இப்போ இதனுடைய அளவு பார்த்தீங்க அப்படின்னா 2 மீட்டர் இருக்கு. அதே மாதிரி அகலம் பார்த்தீங்க அப்படின்னா 1/10 இருக்கிற அளவுக்கு நமக்கு துணியுடைய அகலம் இருக்கு. அப்ப இதை வந்து நம்ம கிராஸா தான் ஃபோல்டு பண்ணுவோம். ஏன்னா நம்ம கேதரிங் பொறுத்த வரைக்கும் நார்மல் பாட்டத்துக்கு ஃபோல்டு பண்ற மாதிரி நம்ம பண்ண மாட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து இதை நம்ம குறுக்க அந்த செல்வெஜ், அதாவது கரைப்பகுதியை வந்து நம்ம 2ஆ ஃபோல்டு பண்ணிக்குவோம். இப்படி வந்து நம்ம குறுக்க ஃபோல்டு பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் இதுவே நீளம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 மீட்டர் தான் இருக்கு. ஆனால் அகலம் நிறைய இருக்கிறனால இதில் வந்து நம்ம லைனிங் கேதரிங் பாட்டம் வந்து ட்ரை பண்ணலாம். இதுவே உங்களுக்கு நார்மலான அகலம் கொடுத்து நீளமும் கம்மியாக இருந்தால் நம்மளால கேதரிங் பேண்ட் வந்து ஸ்டிச் பண்ண முடியாது. அது ஸ்டிச் பண்ணனாலும் நிறைய ஜாயிண்ட் இதெல்லாம் வர மாதிரி இருக்கும். கரெக்டான லென்த்து நமக்கு கிடைக்காது. இந்த மாதிரி ஒரு கோன் ஷேப்ல நம்ம ஃபோல்டு பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து நமக்கு கேதரிங் பாட்டத்துக்கு நம்ம போடுற ஃபோல்டிங். இதனுடைய காலினுடைய சுற்றளவு அப்படிங்கும்போது நம்ம ஒரு 10.5 இன்ச்சு அப்படிங்கிறது நம்ம அதாவது ரொம்ப டைட்டாகவும் இல்லாம ரொம்ப லூஸாகவும் இல்லாம நம்ம ஓரளவுக்கு அளவு எடுப்போம். அப்போ அது வந்து 10.5 இன்ச்சு வரும். நம்ம அது கூட கொஞ்சம் அளவு வந்து லூஸ் கொடுக்குற மாதிரி, ஏன்னா இங்க ஓப்பன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா ஹூக் வந்து கட் ஆயிருச்சு போயிருச்சு அப்படின்னா அந்த கேப் அப்படியே தெரியும். அதனால இந்த இடத்துல நம்ம காலினுடைய ஆங்கிள் சுற்றளவு, அதாவது இப்படி கிராஸா நம்ம டேப் வச்சு பார்க்கும்போது என்ன அளவு வருதோ அதை வந்து இங்க வச்சுக்கலாம். இதுக்கு மேல ஒரு ஒரு எவ்வளவு லென்த் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 10 இன்ச்சுக்கு நமக்கு வந்து க்ரஷ் வரும். அப்ப அந்த 10 இன்ச்சை வந்து நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டாவே கொடுத்துக்கலாம். ஸ்ட்ரைட்டானா கீழே கொஞ்சம் அகலமாகவும் மேல கொஞ்சம் கிராஸாகவும் கொடுத்துக்கலாம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா நான் ஒரு 11 இன்ச்சு வச்சிருக்கேன். இதுல வந்து ஒரு 9 இன்ச்சு வச்சிருக்கேன். இப்போ இது வரைக்கும் நம்ம இதுக்கு க்ரஷ் கொடுத்துக்கலாம். இதுக்கு மேல நம்ம டோட்டலா வந்து இப்போ நம்மளுடைய உயரத்துல 37 இன்ச்சு இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 47 இன்ச்சுக்கு நமக்கு வந்து லென்த் வேணும். அப்பதான் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு க்ரஷ் கிடைக்கும். அப்போ நமக்கு கம்மியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, மேல எவ்வளவு வருதோ அந்த அளவுக்கு நம்ம இது பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கு யோக் பீஸ் நம்ம தனியா எடுத்துக்குவோம். அப்போ நம்ம ஓரளவுக்கு ஒரு 10 இன்ச்சுக்காவது நமக்கு க்ரஷ் வேணும். இப்போ நம்ம நார்மலா 37 இன்ச்சு பாடியில மெஷர்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா நார்மல் பேண்ட்டுக்கு ஒரு 35 வர்ற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணுவோம். இப்ப பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் 35 இங்க வருது. இதுக்கு மேல இருக்கிறது நமக்கு க்ரஷ் வந்து கரெக்டா வந்துடும். இவ்வளவு கூட இல்லாம இருந்துச்சு அப்படின்னா கேதரிங் பேண்ட் வந்து கீழே வந்து க்ரஷ் இல்லாம இருந்தா ஸ்ட்ரெயிட் பேண்ட் மாதிரி தான் தெரியும். அதனால உங்களுக்கு இங்கிருந்து இங்கே ஒரு 10 இன்ச்சு இல்லாட்டினாலும் ஒரு 5 இன்ச்சு ஒரு 6 இன்ச்சாவது வர்ற மாதிரி எக்ஸஸா துணி இருக்கான்னு பாத்துக்கோங்க. இப்ப இங்க இருந்து நான் 35 வச்சிருக்கேன். இது வந்து நார்மலா ஒரு பேண்ட்டுக்கு நம்ம எடுக்கிற உயரம் தான். இந்த இடத்துல நம்ம ஒரு மார்க் போட்டுக்கலாம். மார்க் போட்டுட்டு இதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப ஜாயிண்ட் இதா வருது, துணி இங்க கம்மி, இங்க நிறைய இருந்தா இது பிரச்சனை இல்லை. இங்க கம்மியா தான் இருக்கு துணி அப்படின்னா இங்க ரொம்ப பெரிய ஜாயிண்ட் வந்து நம்ம போட முடியாது. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கூட ஹைட்டை குறைச்சிக்கலாம். உயரம் பொறுத்த வரைக்கும் ஒரு 10 இன்ச்சு நமக்கு வேணும். அது முன்ன பின்ன இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு உயரத்தை வந்து நம்ம அப்ராக்சிமேட்டா ஒரு 6 இன்ச்சை மைனஸ் பண்ணிருங்க. இப்போ 37 இன்ச்சு டோட்டலா நம்ம வந்து அளவு எடுக்கிறோம். அப்போ அதுல வந்து யோக்குக்கு வந்து ஒரு 6 இன்ச்சு போயிடும். அப்போ 31 இன்ச்சு வருது. அந்த 31 இன்ச்சை நம்ம டபுளா ஃபோல்டு பண்ணும்போது 15.5 இன்ச்சு வருது. இப்போ இங்க இருந்து இங்க நம்ம ஒரு 15.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த மார்க்கிங் எதுக்காக அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம தொடையும் நீயும் வர்ற இடத்துல கொஞ்சம் லூஸ் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான்.
இந்த உயரம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்பவும் வைக்கிறது தான். மேலே ஒரு 6 இன்ச்சு, கீழே வந்து ஒரு 14 அல்லது 15 அந்த கிராச்சுக்கான ஹைட் வந்து நம்ம இதில் கொடுக்குறோம். அதாவது அவங்களுடைய பாடி அளவு பொறுத்து நம்ம இந்த கிராச் லைன் கொடுக்கணும். இப்போ நான் இதில் வந்து ஒரு 5.5 இன்ச்சு 6 இன்ச்சுக்கு நான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த இடம் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு நீ எந்த இடம் வருதோ அந்த இடம் போர்ஷன் வந்து நமக்கு வரும். அப்போ இதுதான் மெயினா. இதுக்கு கீழே நம்ம இந்த இடம் வந்து கால் வரும்போது இது வந்து நமக்கு லூஸா வந்துடும். இதுக்கு கீழே கொஞ்சம் டைட்டா வரணும். இதுக்கு மேல கொஞ்சம் லூஸா இருந்தாதான் நம்மளால கேதரிங் கிழியாம கரெக்டா நம்மளால சீட்டிங்க உட்கார முடியும். இப்போ இந்த அளவு நம்ம எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா 37 வந்து இடுப்பினுடைய சுற்றளவு, உயரமும் 37 தான், சுற்றளவு இடுப்பினுடைய சுற்றளவும் 37 தான். அப்ப 47 அப்படிங்கும்போது 11.75 வருது. அது கூட ஒரு 4 இன்ச்சு நம்ம சேர்த்திக்கலாம். இதுதான் நமக்கு ஒரு லூஸுக்கான அளவு. அதாவது ரொம்ப நமக்கு வந்து டைட்டா நம்ம போட்டுறக்கூடாது. இதுதான் நம்மளுடைய ஷேப். இந்த ஷேப்பை வந்து நம்ம எங்கேயும் கட் ஆகாம எப்படி ஸ்ட்ரைட்டா நம்ம கொண்டு போயிடலாம். இப்போ இதுக்கு மேல நம்ம பீஸ் கொடுத்து இந்த இடத்துல வந்து நம்ம கிராச் லைன் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அப்போ தொடை பகுதிக்கான லூஸ் நம்ம அப்படி இல்லை உங்களுக்கு அப்படின்னா இந்த மேல 6 இன்ச்சு ஹிப்பு யோக் பகுதியை விட்டுட்டு நமக்கு எங்க இருந்து அந்த ஃபிளீட்ஸ் வருதோ அதுல இருந்து நீ எவ்வளவு தூரம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க மெஷர் பண்ணிக்கலாம். அதனுடைய சுற்றளவு வச்சு ஒரு 5-6 இன்ச்சும் அதுக்கு நீங்க லூஸ் கொடுத்துக்கலாம். துணியை பொறுத்து எவ்வளவு ஷ்ரிங்க் ஆகும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்க லூஸ் கொடுத்துக்கலாம். இப்ப இங்க வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்ல ஸ்டிச்சஸ் கொண்டு வந்தாலும் இங்க வர வர ஒரு 1 இன்ச்ல நம்ம ஸ்டிச் கொண்டு போயிடுவோம். இப்போ மேல நான் மார்க் பண்ணி இருக்கிறது வந்து கிராச் லைன் இங்க வர்றது, அதுக்கு மேல யோக் வந்துடும். இங்க வர்றது நமக்கு தொடைப்பகுதி, இங்க வர்றது நமக்கு நீயினுடைய சுற்றளவு. உங்களுக்கு நீயினுடைய உயரம் கரெக்டா தெரிஞ்சிச்சுன்னா அந்த உயரம் வச்சுக்கோங்க. கிராஸ் லைன் கரெக்டா தெரிஞ்சதுன்னா அந்த உயரம் வச்சுக்கோங்க. அப்படி தெரியல அப்படின்னா நீங்க அப்ராக்சிமேட்டா இந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் போட்டுக்கோங்க. உங்ககிட்ட இருக்க லென்த்தை 2ஆ பிரிச்சுக்கோங்க. அதை இங்க இருந்து இங்க நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு அதாவது வெயிஸ்ட்டை வந்து மைனஸ் பண்ணிட்டு 37 இன்ச் அப்படிங்கிற இடத்துல நமக்கு 6 இன்ச் யோக் போயிடும். அதுக்கு கீழே வர்ற போர்ஷன்ல 2ஆ பிரிச்சுட்டு அந்த இடத்த நீங்க மார்க் பண்ணி நீங்க வந்து கேதரிங்கான அந்த ஷேப் வந்து அதுல கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதை நம்ம கட் பண்ணுவோம். இப்போ இது வந்து நம்ம இப்படி மடிச்சு ஸ்டிச் போட்டுருவோம். அதனால நம்ம இந்த இடத்துல கரைப்பகுதி இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க இருந்து நம்ம தையல் கொண்டு போய்க்கலாம். இல்லை உங்களுக்கு இது இப்படி இது டிஸ்டர்பா இருக்கு அப்படின்னாலும் கொஞ்சம் மேலே வச்சு நம்ம இதை வந்து கட் பண்ணிக்கலாம். எப்பவுமே ஒரு 1 இன்ச் நீங்க லூஸ் கொடுத்துக்கோங்க. ஏன்னா சப்போஸ் கொஞ்சம் டைட் லூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் விட்டுருங்க. ஏன்னா கேதரிங் பொறுத்த வரைக்கும் துணி சுருங்க ஒரு கால் பார்த்தீங்க அப்படின்னா டைட் ஆயிரும், அதே மாதிரி நீளம் ஆயிரும். ஒரு கால் பார்த்தீங்கன்னா இப்போ வெட்டும் போது நம்ம ஒரே லென்த் தான் வெட்டுறோம். ஆனா இதனுடைய ஃபோல்டிங்கை பொறுத்த மாதிரி நம்ம தண்ணியில போடும்போது ஒரு காலினுடைய லென்த் அதிகமாகவும் இல்லை ஸ்டிச் பண்ணி முடிக்கும் போது இதா வரும். அப்ப நீங்க 2 காலையும் ஒன்னா பிடிச்சிட்டு வேஸ்டையும் ஒன்னா பிடிச்சிட்டு இப்படி இழுத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஈவனா நமக்கு கிடைச்சிரும். அதே மாதிரி மேலையும் கட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம ஜாயிண்ட பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றும் தனித்தனி ஜாயிண்டா நம்ம போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு அது கரெக்டா அந்த ஷேப் வந்து கிடைக்காது. அதனால எல்லா ஜாயிண்டும் ஒரே மாதிரி வர மாதிரி நம்ம போட்டுக்கலாம். நான் இப்ப வந்து இதை ஸ்ட்ரைட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த இடத்துல ஜாயின் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃபோல்டிங் பகுதியை வந்து நீங்க இடுப்புக்கு வச்சுக்கோங்க. இந்த ஓப்பன் பீஸை வந்து நீங்க இப்படி 2ஆ ஃபோல்டு பண்ணிக்கோங்க. 2ஆ ஃபோல்டு பண்ணிட்டு இந்த ஷேப் வர மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல தான் நம்ம ஜாயிண்ட் கொடுக்க போறோம். இதை நம்ம எடுத்துட்டு இந்த ஜாயிண்ட் எங்க வருதோ அதை வந்து கரெக்டா பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லா ஜாயிண்ட்டும் ஒரே மாதிரி போட்டாதான் நமக்கு இதா இருக்கும். இப்போ இதுல வந்து இங்க மட்டும் நீங்க போடுற மாதிரி இருந்தாலும் ஒரு பீஸ் மட்டும் நம்ம கட் பண்ணா போதும். ஏன்னா இது வந்து நம்ம இது மட்டும் லென்த்தா இருந்தா போதும். இது வந்து இந்த இடத்துல ஒரு கார்னர் மட்டும் நமக்கு இருந்தா போதும். இதுல வந்து இல்ல உங்களுக்கு வந்து இந்த கிராஸுக்கு தகுந்த மாதிரியே தான் இங்கேயும் நீங்க கொடுக்கணும் அப்படின்னா
இந்த லைன்ஸ் எப்படி இருக்கோ அது மாதிரி கொடுத்துக்கோங்க. நம்ம அந்த மாதிரி பார்த்து பார்த்து வைக்கிறதுக்கு நமக்கு மெட்டீரியல் வந்து பத்தாம கூட போகலாம். அப்போ அதுக்கு எப்படி நமக்கு மெட்டீரியல் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ இது வந்து இந்த லைன் தான் நம்ம வைக்க போறோம். அப்போ அந்த லைனுக்கு தகுந்த மாதிரி இந்த கீழே இருக்க கிளாத்தை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கேயும் ஒரு 1/2 இன்ச் வரணும், இங்கேயும் ஒரு 1/2 இன்ச் வரணும். இப்போ கீழே இருக்க லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. இப்போ இதுல தான் நம்ம கிராச் லைன் வந்து வெட்ட போறோம். கீழே வந்து கொஞ்சம் எக்ஸஸா விட்டு கட் பண்ணுங்க. ஏன்னா தைக்கும் போது கொஞ்சம் முன்ன பின்ன வரும். ஒன்னா மேல் பக்கம் அல்லது கீழ் பக்கம் இப்படி விட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பீஸ் தான் நம்ம இங்க ஜாயிண்ட்டுக்காக கொடுக்க போற பீஸ். இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்க இந்த போர்ஷனுக்கு வந்து நம்ம கீழே கால் கிட்ட வெட்டின பீஸ் இருக்கு. அதை வந்து இந்த இடத்துல நம்ம கொடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தா போதும். ஒரு 1 இன்ச்சோ 3/4 இன்ச்சோ அதிகமா எடுத்துக்கோங்க. அதிகமா எடுத்துட்டு இந்த பீஸை வந்து நம்ம இங்க ஜாயின் போட்டுக்கலாம். ஒரு பக்கம் இந்த பீஸ், ஒரு பக்கம் இந்த பீஸ். இதனுடைய கிராச் லைன் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம 2 துணியும் வெட்டிடக்கூடாது. மேல இருக்க கிளாத்தை மட்டும்தான் வெட்டணும். இதை வந்து இந்த இடத்துல ஒரு நாட்ச் போட்டுக்கோங்க. அப்பதான் பார்த்தோன்னா இது கீழ்ப்பகுதி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதை வந்து நம்ம இப்படி ஜாயின் போட்டுக்கலாம். இங்க வந்து நம்ம ஃபிளீட்ஸ் வரும். இடுப்பு சுற்றளவு போக இங்க முன்னாடியும் பின்னாடியும் நம்ம ஃபிளீட்ஸ் வச்சுக்கலாம். இது ரெண்டும் இங்க நம்ம ஜாயிண்ட்டுக்காக விடுற போர்ஷன். அதே மாதிரி கீழே இந்த இடத்துல ஒரு நாட்ச் போட்டுக்கோங்க. இதோட நம்ம ஃபோல்டு பண்ணிக்குவோம். ஸ்டிச் மட்டும் இங்க மட்டும் கொஞ்சம் கிராஸ் பண்ணிக்கலாம். இங்க கொஞ்சம் டைட் பண்ணி அதே மாதிரி நம்ம லூஸ் கொண்டு போய்க்கலாம். நீக்கு மேல லூஸ் தேவை. நீக்கு கீழே வந்து கொஞ்சம் டைட் ஃபிட்டிங்கா இருந்தா போதும். ஒவ்வொரு மெட்டீரியல் அது எக்ஸ்பெண்ட் ஆகிக்கும். ஒவ்வொரு மெட்டீரியல் வந்து ரொம்ப டைட்டா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல டேர் ஆயிரும். அதாவது அதுக்கு துணி கிராஸ்ல வரனால சீக்கிரம் கிழிஞ்சிரும். அது மெட்டீரியல் எப்படி அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க அதுல கேதரிங் பேண்ட் போட முடியுமா, போட்டா தாங்குமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து இடுப்பு பகுதி 37 அப்படிங்கும்போது நம்ம 10 இன்ச்சு சேர்த்திக்குவோம். அப்போ 47, 11.75, 1 இன்ச்சு சேர்த்தி 12.75, உயரம் வந்து 8 இன்ச்சு. இது எல்லா அளவுக்குமே நான் சொல்ற அளவு தான். யோக்கனோட இது வந்து 8 இன்ச்சு. அப்போ உயரம் வந்து நமக்கு 6 இன்ச்சு கிடைக்கும். ஏன்னா மடிக்கிறதுக்காக 1.5 இன்ச்சு இங்க ஸ்டிச்சிங்காக போயிடும். மீதி வர்றது தான் நமக்கு யோக்கு. இந்த யோக்கு ரொம்ப பெருசா வச்சிங்கன்னா இந்த ஃபிளீட் எல்லாம் நமக்கு ரொம்ப கீழே இறங்கி ஒரு மாதிரி தொடக்கிட்ட அது இதா தெரியும். அதனால மேக்சிமம் நம்ம சைடு கட்ல இந்த ஃபிளீட்ஸ் ஓரளவுக்கு உள்ள போற மாதிரி நீங்க யோக் பீஸை வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. யோக் பீஸை கம்மி பண்ணும்போது நீங்க வந்துட்டு கிராச் லைன் வந்து எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. யோக்ல மட்டும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு கிராச் லைனை விட்டுட்டீங்கன்னா டைட் ஆயிரும். அதனால இதுல 6 இன்ச்சு வருது அப்படின்னா கீழே வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 8 இன்ச்சோ 9 இன்ச்சோ வர்ற மாதிரி பாடிக்கு தகுந்த மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் ஒரு கேதரிங் பேண்ட் வந்து நம்ம எப்படி கட்டிங் போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.